நாங்கள் அடிக்கடி எங்கள் தலைவர் கேம் சேஞ்சர்ன்போம். இன்னைக்கு இவர் தானே முக்கியமானவராகவே இருக்கிறாரு, கிங் மேக்கர் ஆகிட்டார்ல. நல்லா யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம எதார்த்தம் பேசுவோம். இப்போ 108 எடுத்தவர் ஒரு 10 சீட்டு அதிகமாக 118 எடுத்திருந்தாருன்னா இப்போ எங்களெல்லாம் எதிர்பார்ப்பாரா? அவர் தனியாகவே ஆட்சி அமைத்திருப்பார். ஆனால் கால சூழ்நிலை வந்து தமிழக மண் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நல்லாட்சி நடக்க வேண்டும், ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சி நடக்க வேண்டும், சமூக நீதியான ஆட்சி நடத்த வேண்டும் என்ற அந்த ஒற்றை காரணத்தால் இது மாதிரி ஒரு பிரபஞ்ச சக்தியா இல்லை இயற்கை சக்தியான்னு தெரியல, இப்படி ஒரு விஷயம் அமைந்து விட்டது. இதுதான் இங்கே சிறப்பான ஒரு செயல். இந்த செயலில் நீ இன்னொன்று பார்க்கணும், நீ எத்தனை பேர் கவனிச்சின்னு தெரியல. இவர் ஒரு ஆள் வெற்றி பெற்று எதிராளிகள் வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்லி ஸ்டாலின் மட்டும் தோற்று விட்டாருன்னு தான் பார்க்குறாங்க. அப்படி இல்லை, ஸ்டாலினும் காலி, எடப்பாடியும் காலி, 2 பேர் மட்டும்தான் காலியான பார்த்தா உள்ளே இருக்கிற அணியா ராமதாஸ் கட்சியும் காலி. டோட்டல் காலியில் எந்த இதுவுமே இதே இல்லையே. பிஜேபி டோட்டலாக காலி, 28 தொகுதி நின்று ஒரே ஒரு தொகுதி தான் வெற்றி. நல்லா யோசித்து பாருங்க. வைகோண்ணனும் காலி எங்கள் சைடில். வைகோண்ணே தனியாக வந்து அவர் வந்து சீர்காழியில் வந்து அவருடைய கட்சி இதிலே பம்பரத்தில் நின்றுருந்தார். இன்றைக்கி அவரும் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் வந்திருப்பார். அவர் சூழ்நிலை வந்து இன்றைக்கி கரைந்து போய் விட்டார்.